கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நன்றி உணர்வு, கொடுத்தல். நன்றி உணர்வு, அன்பு, கொடுத்தல் அப்படின்னா அந்த வடிவேல் ஞாபகம் வருது எனக்கு. ஒருத்தன் வந்து குத்துன்னு சொல்லி குத்துட்டு ஒரே குத்துன்னு கத்தி எடுத்து காமிச்சு, அது ஞாபகம் வருது எனக்கு. புரியுது? அண்ணே குத்துனேன் நல்லா குத்துனேன். ஏன்டா ஓனா அதெல்லாம் குத்துனேன், நீ என் தலைவர் குத்துனேன் அப்படிலாம் ஓனா லேசாக தொட்டு தான் பார்ப்பாரு. குத்துனேன் நல்லா குத்துனேன் அப்படின்னு ஒரே குத்துனேன் அவன் கத்தி எடுத்து காட்டுவான்ல. கொடுக்குதுனே எதை கொடுக்குறது, இது கத்தி எடுத்து கொடுக்குறதுக்குள்ள என்ன தான், குத்துறது தான். வெறுப்பை கொடுக்குறது கூட கொடுக்குறது தான். ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் நம்ம பரிசா? ஆமாம், இருந்து வந்தானே சந்தோஷமாக சாப்பிட்டானே கிடையாது. இப்போ தான் வந்து உடனே உன் ஃப்ரெண்டை பார்க்க போறியே, யாரை, புருஷனை. இப்போ தான் வந்தான் ஊர்லேருந்து, வந்த உடனே அவனுக்கு ஃப்ரெண்டு நான் வந்துச்சு. மிலிட்ரிலேருந்து வரான், சரக்கு வாங்கிட்டு வந்துருப்பான், பாலிசினே தான் இருப்பான் கோயின்சாமி. அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், இல்லை இவன் போவான் பாட்டில் எடுத்துக்கின்னு. வந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டியே, நீ என்ன பண்ண போகிற, ஃப்ரெண்டை போகிறேன்னு சொல்லி. இப்போ அந்த மனைவி என்ன கொடுத்தா அவனுக்கு, நையா கொடுக்குறா, அதுவும் கொடுக்குது தானே, கொடுக்குதே இல்லையா? வெறுப்பை கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? ஏன்? பரிசு இருந்தாடா வாங்கிக்கோ, இருந்து வந்தல்ல இந்த புடி. இல்லடி போயிட்டு நைட்டு வந்துடுவேன் கட்டிங் போட்டு நம்ம அப்படின்னா, ஏன் நாளைக்கு போகக்கூடாதா? இல்லை நாளைக்கு போனமே திரும்ப, ஒரு நாள் தான் லீவில் வந்து, ஒரு நாள் தானே லீவில் வந்தது, ஏன் அங்கே போகிற? அப்படித்தானே, புரியுதா? ஏன் என்னை விட இப்போ கொடுத்தல்னா என்ன கொடுத்தல, அதனால் கொடுத்தலை வச்சுருங்க. எதுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. அதனால் கொடுத்தல் அப்படின்னும் போது அன்பை கொடுக்கலாம், கோபத்தை கொடுக்கலாம், நன்றி உணர்வு கொடுக்கலாம், வெறுப்பை கொடுக்கலாம், என்ன வேணாலாம் பரிசா கொடுக்கலாம். அதனால் கொடுத்தல் கிடையாது. ஏன்னா கொடுத்தல் பொறுத்து இருக்குது. அன்புன்னா உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் புரியாது. அன்புன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறது முடியுமாண்ணா? முடியாது. இப்போ நான் அருகிறேன், இந்த சேர் கொடுத்துருங்க சார், நீங்கள் கீழே உட்காந்து சேரில் பேசுங்க, நான் அங்கே உட்காந்து கவனிக்கிறேன், என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? மோசமான வார்த்தைங்களாங்குது. ஆமாம், டிக்ஷனரி ஓப்பன் பண்ணி உள்ளே திட்டுவேன். என்ன உனக்கு அதப்பா, நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு கொடுத்து சேர் செஞ்சு உட்காந்துப்போம், நீ இப்போ தான் வருவே இங்கே உட்காந்துப்பியா? நீ போய் உன் வீட்டில் போய் என்ன பண்ண, செஞ்சு போட்டுன்னு உட்காரு. இல்லை உன்னால் முடியும்னா இதே மாதிரி பேசு, நான் வந்து சச்சங்கத்துக்கு கேட்குறேன், இல்லை கேட்காம போகிறேன்னு திட்டுவேன்னா திட்ட மாட்டேன். அப்போ அன்பாக இருக்குதுன்றது, அன்பு நானான்னு தெரியாது உங்களுக்கு. அன்பு அது அன்பா இல்லையா, அன்பா இல்லையா தெரியாது. அன்பு நானான்னு உனக்கு தெரியாது. வாழலாம், நீங்கள் வாழாமையும் போகலாம், கேடு கட்டும் போகலாம், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நன்றி உணர்வு ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. சாதாரணமாக எல்லாத்துக்கும். ஒரு நாய்க்கு கூட நன்றி உணர்வு வந்துடுது. சோறு போட்டால் வாழாடுது, போகுது, வருது. அப்போ கடவுள் இங்கே ஒன்று வாழ வச்சுக்கிறானே, எனக்கு என்ன எப்படி இருக்குண்ணா, நன்றியோடு இருக்கணும். நான் என் இருத்தலுக்கு எப்போதும் நான் நன்றி சொல்லணும். என்னை அவமதிக்க மாட்டேன். யாருக்குன்னா வெறுப்பை கொடுக்க மாட்டேன். என்னால் அன்பாக இல்லாமல் இருக்க முடியாது. நன்றி உணர்வு இருந்தால் எல்லாம் வந்துடும் பின்னாடி. நன்றி உணர்வுனா யாரும் பணம் கொடுத்தாரு, இல்லை மூலியார் கூப்பிட்டாரு, நாய்க்கர் கொடுத்தாரு, செட்டியார் கொடுத்தான்றதுலாம் நன்றி உணர்வு கிடையாது. அப்போ எனக்கு அம்மா வந்து அப்படியே பாலை அப்படியே கொடுத்தா என்னை வந்து அப்படியே என்னது கணக்கு போட்டு பார்த்தா, நீ உனக்கு கொடுத்த பால் கணக்கு வருமாடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் உனக்கு கொடுக்க சொன்னேன் பாலை, கொடுக்காம தான் இருக்கிறேன். பால் கட்டி மாறு கட்டி செத்து போயிடுவேன், கேன்சர் வந்திருக்கும் உனக்கு சனினே. இல்லைனா மிஷின் போட்டு அழுத்தி என்ன பண்ணியிருப்பேன், வெளியா ஊற்றிருப்பேன். அப்போது அன்புனா உனக்கே புரியாது. ஆனால் நன்றி உணர்வு மட்டும்தான். நன்றி உணர்வு கூட எங்கே இருக்குண்ணா, இது இல்லை லோக்கல் பாடிஸ் கிட்ட இருக்குது பேர் அன்பு கிடையாது. கடவுள்கிட்ட இருக்கணும் உனக்கு நன்றி உணர்வு. என்னை பிறக்க வச்சுக்கிறேன், ஆனாவோ பெண்ணாவோ மிளிர வச்சு, நான் என்ன செஞ்சாலும் என்னை வாழ வச்சுன்னுக்கிறோம். சாப்பிட்டா நான் ஏதோ சாப்பிட்றேன், எனக்கு என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன வச்சுக்கிறோம். அப்படி நன்றி உணர்வோடு ஒரு ஜீவிதம் இருக்குதுன்னா அதுதான் அன்பாக இருக்கும், அதுதான் இரக்கமாக இருக்கும், அதுதான் பித்தியார் வாழ நினைக்கும். அதுதான் உங்களுக்கு தான் கடவுளே தெரியாதே. உங்களுக்கு அது வரை நம்புவீங்கல்ல உங்கள் இஷ்டமா. யாரோ ஒருத்தர் அழைக்கிறார் போவீங்க, ஆல்மா காலிங் யூன்னு வாங்க போவீங்க. அங்கே போனால் அவர் வேறு யாரோ உட்காந்து நிற்பார். ஒருத்தரை அடிச்சு மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க, போய் கும்பிடுவீங்க. அவரே தொங்கி நிற்பார், நீங்கள் அங்கே போய் முட்டி போட்டுனா அழுவீங்க.
இல்லை கல் உளி போட்டு நல்லா செதுக்கி செலவு வச்சு அடிச்சுருப்பான். அவன் முன்னாடி அவன் என்ன பாசல் எடுத்துட்டான் புரியலன்னா விட்டுருங்க. ஆனால் கேட்டுருந்தீங்க தானே, இதே நீங்கள் ஸ்லோ மோஷனில் கேட்டிங்கன்னா கேட்கும் நான் பேசுனதெல்லாம். ஏன்னா டிவைஸ் உங்ககிட்ட அது மாதிரிலாம் வந்துச்சு. ஏஐ டூல்களில் கேட்டிங்கன்னா அது நிற்கிறோம், ஏதோ கேட்கும். நான் சொன்னேன்ல தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ கூட கொஞ்சம் சிலதெல்லாம் வார்த்தைங்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கிறியா இல்லையா? நன்றி உணர்வு வந்தால் இது மாதிரிலாம் கேவலப்படுவியா? உனக்கு ஒரு நன்றி உணர்வு வந்தால் என்னை வாழ வச்சுட்டு இது யார்? இல்லை நான் இருக்கிறேனே, என் இருப்புக்கு யார் காரணம்? இல்லை எனக்கு அம்மா அப்பாலாம் கொடுத்துக்குது, அது யார்? அம்மா அப்பா இருக்கிறாங்க வேறு. நன்றி உணர்வு ஸ்டாப் பண்ணிக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரோட நாய் மாதிரி இருக்கக்கூடாது, மனுஷன் மாதிரி இருக்கணும். நன்றினா எப்படி இருக்கணும்? அவன் தான் அன்பாகுவான், அவன் தான் இரக்கமாகுவான், அவன் கொடுக்குறது தான் கொடுக்குறது. ஏன் அவன் உண்மையிலே கொடுப்பான். ஏன் பொக்கிஷத்தோடு அவன் லிங்க் ஆகிட்டுக்கிறான். எல்லாத்தையும் கொடுக்குறவனை கூட அவன் என்ன ஆகிட்டுக்கிறான், உறவாண்டுக்கிறான். அவனால் என்ன கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் கொடுப்பான். பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், என்ன கொடுப்பான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான். அன்பு அவ்வளோ பெருசு. நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனால் மட்டும்தான் தன்னையே கொடுக்க முடியும். நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனால் மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும்? என்கிட்ட கேட்டுப்பார், நீ 10 ரூபா கேட்டு தரல நீ நினச்சின்னு இருப்ப. நான் தராதுக்கு இன்னொரு காரணம் இருக்கும், உனக்கு தெரியாது. புரியுதா? நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதன் எப்படி இருப்பான்? அதனால் உனக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஆனால் நான் பார்க்குறேன் ஒரு ஜீவிதம் கூட நன்றி உள்ள ஜீவிதமாக தெரில எனக்கு. அது கொஞ்சம் ஏறிச்சேன்னா, கொஞ்சம் பளபளப்பாகிடுச்சேன்னா, கொஞ்சம் பெருசாகிடுச்சேன்னா இந்த அப்படி வெறுப்பேன்னு தான் சொல்லுதே தவிர என்ன பண்ணுறது இல்லை. ஐயோ நான் வாழ்ந்துனுக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை. போதும்னு வாழ்ந்துனுக்குறோம். ஆனால் என்ன பண்ணல, ஒரு மனிதன் இருத்தலுக்கே நன்றி சொல்லணும். இருக்கிறான்ல, பிச்சைக்காரனாகிறான், மாட்டு வண்டி எடுக்கிறான், கக்கூஸ் கவுறான், இந்த சமூகத்தில் அசிங்கமாக இருக்கலாம், இல்லை சிறைச்சாலையில் இருக்கிறான், அதெல்லாம் கிடையாது. இருக்கிறான்ல, அதுக்கே என்ன செய்யணும்? அவன் நன்றியோடு இருக்கணும். அப்போ தான் அன்பு மலரும். நன்றி உணர்வே இல்லைன்னா என்ன ஆகாதே, அன்பு மலராது. என்னோடய முதல் புத்தகமே இதுதான், நன்றி உணர்வு தான். ஞானம் வேறு, நன்றி உணர்வு வேறெல்லாம் கிடையாது. ஞானம் வேறு, நன்றி. நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க, ஞானம் அஞ்சிருவீங்க. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? கடவுள்கிட்ட நீங்கள் நன்றியோடு இருந்தால் உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் கூட நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? நன்றி உணர்வோடு தான் இருப்பீங்க. உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் அசிங்கமாகவே உங்களால் பார்க்க முடியாது. அது திமிர் பிடிச்சி இறங்கிக்கும், அது பிரச்சனை. ஆனால் உங்களால் எப்படி பார்க்க முடியாது அதை அசிங்கமாகவே? அது அழகுன்னு நீங்கள் சொன்ன உடனே அது இறங்கிடும், அது பிரச்சனை. ஆனால் நீங்கள் எப்படி தான் பார்ப்பீங்க அதை? சில பேர் அழகாக்குறேன்னு சொல்லி போகிறேன் உடனே எப்படின்னு இல்லை. ஏன்? அப்போ தான் அதோட அசிங்கமான முகத்தை காட்டும், அழகுன்னு சொன்ன பேர் தான். அப்படி தானே? இப்போ நன்றி உணர்வுனா எப்படி இருக்கிறேன்ல, அதுக்கு என்ன செய்யணும்? நான் பூமியில் நிற்கிறீங்கல்ல, பெரிய விஷயம். நிற்கிறீங்களே ஏந்து சாதாரண விஷயம் கிடையாது. நின்று நிற்கிறோம்ல, சாதாரண விஷயம். முதுகு இப்படி நேரம் ஆகுதில்ல, என்னத்தையும் உள்ளே போட்டால் ஜீரணமாகுது, என்ன சாதாரண விஷயமா அதெல்லாம்? சும்மா இங்கே 2 பாலை விட்டு கருப்பாக ஒரு வட்டம் போட்டு அது உள்ள ஒரு நீல புள்ளியை வச்சு பார்க்க சொல்லிக்கிறான். இங்கே நம்ம இதுவே நகங்கண்ணு நானுங்க, இங்கே படி முடியும் நினைக்கிறீங்க, இங்கே தான் கேட்குது. அப்படி தானே? பல்லு, மூக்கு, ஐயோ உங்களை நினச்சி பார்த்தா அப்படியே எவ்வளோ அற்புதம் இல்லை? அப்படி ஒருத்தனுக்கு புரிஞ்சிச்சின்னா அவனை யாரும் துக்கப்படுத்த முடியாது. ஏன்? அவர் தான் அன்பானவராக இருப்பார். யாரை புரிஞ்சிருக்கணும்? அவரை புரிஞ்சிருக்கணும். அவரை புரியுது இல்லையே? புரியுதே? பக்கத்தில் ஒருத்தன் வசதியான்ட்டானா பிடிக்க மாட்டேங்குது இல்லை? யாருன்னா ஒருத்தர் பணக்காரனாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது, யாருன்னா ஒருத்தர் பில்லியன்ட்டாக இருந்தால் ஒத்துக்க முடியல, யாருன்னா ஒருத்தர் சிறப்பானா சொல்லவே முடியல. அப்படிலாம் அப்படி தானே? அந்த கொடுத்தல், அந்த அன்பு கின்பெல்லாம் அப்புறம் தான். எது முதல்ல? நன்றியுள்ள சாட்சியாக இந்த மண்ணில் ஜீவிப்போ. ஏன்? கடவுளோட கருணை எவ்வளோ பேச. நன்றி இருந்தால் பக்கா ஆம்பளை ஆகிடுவேன், நன்றி இருந்தால் பக்கா பொம்பளை ஆகிடுவேன், நன்றி இருந்தால் உன் மூளை வேறு மாதிரி வேலை செய்யும், நன்றி இருந்தால் பில்லியன்ட் ஆகிடுவேன், நன்றி இருந்தால் எப்படி இருப்ப? இந்த உலகத்தை அப்படி ஆனந்தமாக கொண்டாடுவேன். நன்றி கெட்டு போய் தான் நீ நல்லா இல்லை.
ஒருத்தன் ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நன்றி இல்லை. நன்றி இருந்தால் நம்ம வயிற்றை பட்னி போடுறோமே, நல்ல சோறு சாப்பிட்ணுன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? கஞ்சி குடிச்சிட்டு சும்மா கவுந்து வச்சு படுறான்னா என்ன அர்த்தம்? நன்றி கெட்ட நாய். நன்றி இருந்தால் என்ன பண்ணால் அந்த உடம்பு இது நல்ல சோறை போட பார்க்கும். நன்றி இருந்தால் தன்னை எப்படி வச்சுக்கான்? அழகாக வச்சுக்கும். நன்றி கெட்டு போய் தான் எப்படி வச்சுக்குதே? நன்றி உள்ளவனாக இருந்தால் அப்படியே லாஃபிங் புத்தா தான், அப்படியே வயிறெல்லாம் வச்சு குலுங்க சிரிச்சு எப்படி இருப்பார்? ஏன் நன்றி கெட்டு போய் தான் எல்லாம் ஒட்டி போயிடும். நன்றி கெட்ட நாய் செய்யுமா இந்த வேலையை? நன்றி உள்ளவன் எப்படி இருப்பான்? அதையும் இதையும் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஒரு இட்லி சாப்பிட்டானா கூட நல்லா தான் இருப்பான். சில பேர் 40 இட்லி ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், எல்லாம் பீயா வந்துடும். அப்படியே மொத்தமாக ஜீரணமே ஆகாது. அப்படியே போய் பார்த்தாங்கன்னா இட்லி அப்படியே வந்துட்டுருக்கோம், வெளியே மென்னு உப்புமாவாக வெளியே வந்திருக்கும், ஜீரணமே ஆகாது. எதனால்? ஏன் ஜீரணம் ஆகல? நன்றி கெட்டு போயிட்டுக்குது. நன்றியோடு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகிடும். உங்களுக்கு ஐடியாலாம் சொல்லுவாங்க, மெதுவாக மென்னு, அதெல்லாம் தேவையில்லை. நன்றியோடு சாப்பிட்டு எப்படி தான் சாப்பிட முடியும்? நல்லா ருசித்து சாப்பிடுவேன். அந்த பச்சை மிளகாவுக்கு நன்றி சொல்லுவேன், அந்த காஞ்ச மிளகாவுக்கு நன்றி சொல்லுவேன், நடுவில் தட்டுப்பட்ட உளுந்து வறுந்து வச்சதுக்கு நன்றி சொல்லுவேன். தெரியாது எனக்கு, முந்திரி பருப்பு போட்டிருக்கலாம், வேர்க்கடலை வச்சுருக்கலாம், உளுந்து இருக்கலாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் நீ? அப்படி நன்றியோடு இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காருவேன், பஸ்ஸு கண்டுபிடிச்சிங்க நன்றின்னுவேன், சீட்டில் உட்காருவேன், சீட்டு கொடுத்ததுக்கு நன்றின்னுவேன். எப்போதும் உன்னால் இப்படி தான் இருக்க முடியும்? ஆமாம், சில்லுன்னு தண்ணி போடும் நன்றின்னுவேன், சூடாக தண்ணி போடும் நன்றின்னுவேன், அப்படியே உடம்பு அப்படி கொண்டாடுவேன். நன்றி உள்ள சாட்சியாக, அப்படி தானே? குளிக்கும் போதே யாரும் ஞாபகம் பண்ணிட்டாங்க, அவங்க நல்லா குடிக்கிறாங்களே அப்படின்னா என்ன ஆவான்? உன் கதை கந்தல். புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு? அன்பு எப்போ மலரும்? நன்றி உணர்வு இல்லைன்னா அது டைரெக்டாக அன்பெல்லாம் ஆக முடியாது ஒருத்தர். ஏன்? ரொம்ப கஷ்டம். முதல்ல நன்றி உணர்வு ஆகணும், அப்புறமா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் எனலாம். அவர் தான் அன்பானவர். அவர் வேற, சிவன் வேறெல்லாம் இல்லை. அன்பும் சிவமும் அறிவில் தான் வேறு என்னுவாங்க. ஒருத்தர் எப்படி ஆகிடுவார்? அன்பே சிவமாய் இருக்க முடியும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.